பதர் பங்களாதேஷில் மீண்டும் ஒரு புரட்சி. உஸ்மான் அதிலுடைய இறப்பு, இது முழுக்க முழுக்க இந்தியாவை டார்கெட் பண்ணி நடக்குது. உஸ்மான் அதில் இந்தியாவுக்கு எதிரானவர். ஷேக் ஹசீனா வஜத் அவர்களினுடைய ஈடுபாடும் இந்த கொலையில் இருக்கலாம் என்று நம்பப்படுகின்றது. இப்ப இருக்கிற பாகிஸ்தான்ல இருக்கிறவங்க எல்லாம் ஆரியன்ஸ் மாதிரி தான் இருப்பாங்க. சீனாக்காரனு ரொம்ப ரொம்ப சைலண்ட், அமைதியான ஏகாதிபதி. அமெரிக்கா உள்ள வர்றப்போ அது பாகிஸ்தானுக்கு சாதகமானதா மாறுது. அனாதையா நிக்கிறது நம்ம, திடீர்னு நம்ம அனாதையா நிக்கிறோம். தமிழரம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடைய ஃபாதர் ஜெகத் கஸ்பர் அவர்கள் இணைந்துள்ளார். ஃபாதர் வணக்கம். ஃபாதர் பங்களாதேஷில் மீண்டும் ஒரு புரட்சி. நீங்க ஆரம்பத்திலிருந்தே சொல்லிக்கொண்ட ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்தியா நம்மை சுற்றி இருக்கக்கூடிய நாடுகள் நமக்கு நட்புறவோட இருக்கணும், ஆனா அந்த நிலை இல்லை அப்படிங்கிறத சொல்லியிருந்தீங்க. இந்த ஷேக் ஹசீனாவுடைய முன்னாள் பிரதமர், அவங்களுக்கு சமீபத்தில் தான் தூக்கு தண்டனை பங்களாதேஷ் அரசாங்கம் விதித்தது. அவங்களுக்கு இந்தியா ஆதரவு கொடுத்ததை பங்களாதேஷ்ல இருக்கிறவங்க தீவிரமா எதிர்த்தாங்க. இன்னைக்கு இந்த உஸ்மான் அதிலுடைய இறப்பு, அவர் இந்தியாவுக்கு எதிரான நிலைப்பாடு கொண்டிருந்தவர், அவருடைய கொலை, அந்த அவருடைய இறந்ததுக்கு பிறகு மீண்டும் ஒரு புரட்சி வெடித்திருக்கு. இது முழுக்க முழுக்க இந்தியாவை டார்கெட் பண்ணி நடக்குது. என்னதான் ஃபாதர் அங்க நடக்குது பங்களாதேஷ்ல? வங்கதேசத்தில் நடக்கிற நிகழ்வுகளுக்கான முழு பழியையும் இந்தியா மீது சுமத்த முடியாது. இந்தியாவின் மீது பழி இல்லை என்றும் நாம் சொல்ல முடியாது. முதலில் வங்காளதேசம் பல்வேறு வெளி அரசியல் சக்திகளினுடைய ஒரு ஆடுகளமாக மாறியிருக்கிறது. பாகிஸ்தான், அமெரிக்கா, சீனா, இந்தியா, குறிப்பாக இந்த நாடுகளினுடைய ஒரு ஆடுகளமாக மாறியிருக்கிறது. முதல்ல நீங்க இப்ப கேட்ட ஒரு இதிலிருந்து நீ கேட்ட கேள்விக்கு உடனடி பதில், அதன் பிறகு நீங்கள் கேள்வி இருந்தால் விரிவான விளக்கங்களுக்கு செல்லலாம். அந்த உஸ்மான் அதில் இந்தியாவுக்கு எதிரானவர், பாகிஸ்தானுக்கு ஆதரவு நிலைப்பாடு எடுக்கிறவர். பங்களாதேசத்துக்குள் இந்தியாவினுடைய உளவுத்துறையினர், குறிப்பாக ஷேக் ஹசீனா வஜத் இருந்த காலத்திலேயே செயல்பட்டு கொண்டுதான் இருந்தார்கள். அவர்களினுடைய ஈடுபாடும் இந்த கொலையில் இருக்கலாம் என்று நம்பப்படுகின்றது. அந்த வகையில் இந்தியாவுக்கு எதிரான ஒரு உணர்வு பரவலாக இன்று அந்த போராட்டங்களை முன்னெடுத்த இளைஞர்களிடமும் பல நிறுவப்பட்டுவிட்ட நிலை பெற்றுவிட்ட அரசியல் சக்திகளிடமும் இந்தியாவுக்கு எதிரான உணர்வு இருக்கிறது. இளைஞர்கள் அந்த மனநிலையில் இருப்பதற்கு காரணம் ஹசீனா வஜத் அவர்களுக்கு எதிராகத்தான். ஹசீனா வஜத் ஒரு காலத்தில் ஜனநாயகத்தினுடைய ஒரு பெரும் குறியீடாக இருந்தவர், குரலாக இருந்தவர். அந்த நாட்டில் உண்மையிலேயே மக்களுக்கான அரசியலை முன்னின்று நடத்திய ஒரு ஆளுமைதான். ஆனால் பொதுவாக சொல்லுவாங்கல்ல, பவர் கரப்ட்ஸ் அண்ட் அப்சல்யூட் பவர் கரப்ட்ஸ் அப்சல்யூட்லிங்கிற மாதிரி ஆட்சிக்கு வந்தவர்கள் கடுமையான ஊழல், அந்த ஊழல், அதிகார தவறான பயன்பாடு, இவற்றையெல்லாம் குறிப்பாக இந்த மாணவர்கள் இவர்களுக்கு எதிரான ஒரு மனநிலையை, பழைய பங்களிப்புகளை யாரும் புரிஞ்சுக்க மாட்டாங்கல்ல. இப்போ விஜய்க்கு பின்னாடி போற அந்த இளைஞர்களுக்கு சமூக நீதி இயக்கத்தினால்தான் அவர்கள் இன்று கல்லூரிகளுக்கோ ஒரு வேலைக்கோ அவங்க கிடைச்சிருக்கலாம். ஆனா அதெல்லாம் அவங்களுக்கு தெரியாதுல்ல, எந்த வழி வந்தோன்னு தெரியாது. ஆனா இன்னைக்கு இருக்கிற அரசியலில் இருக்கிற குறைபாடுகளை பார்த்து அவர்கள் ஒரு ஆவேசம் கொள்கிறார்கள் அல்லது அணிதிரளல் நிகழ்த்துகிறார்கள். அதே போலத்தான் வங்காளதேசத்திலும் ஆனது. ஹசீனா வஜத் அவர்களுக்கு இந்தியா இடம் கொடுத்திருக்கிறது என்பதும், இங்கே அவர் தங்கி இருக்கிறார் என்பதும், அவருக்கு அங்கே உள்ளவர்கள் அதுவும் வரம்பு மீறல் தான், மரண தண்டனை விதித்திருப்பது இந்த சிச்சுவேஷனை ரொம்ப காம்ப்ளிகேட் ஆகுது. ஸோ அதில் அமெரிக்கா ரொம்ப ரொம்ப கிளவராக விளையாடிட்டாங்க. ஹசீனா வஜத் நாட்டை விட்டு வெளியேறும்படி அவங்கள சொல்லிட்டு வேறு ஏதாவது ஒரு நாட்டில் உங்களுக்கு தஞ்சம், இந்தியாங்கிறது கிடையாது. ஆக்சுவலி அவங்க இந்தியாவில் தஞ்சம் அடைவது மாதிரி இருந்த மாதிரி தெரியல. ஏதாவது ஒரு ஐரோப்பிய நாடு ஒன்றில் தான் அவர்களுக்கு தஞ்சம் கொடுப்பதாக முதலில் திட்டம் இருந்ததாக சொல்லப்படுகிறது. ஆனால் இந்தியாவுக்குள்ள இந்தியா வழியாக அவர் வெளியேறுவதாக இருந்தது. இந்தியாவிலேயே அவங்களை கைவிட்டாங்க. இதெல்லாம் ஒரு பிட்ரையல்ஸ்னு வச்சுங்களேன். அப்படி அவங்க தங்கியிருக்காங்க. இவையெல்லாம் இந்த மரணம் மட்டுமல்ல, ஹசீனா வஜத் இங்கே தங்கி இருக்கிறதும் எல்லாமே பொதுவான ஒரு இந்தியாவுக்கு எதிரான மனநிலையை உருவாக்கி இருக்கிறது. நேற்றைய தினம் பாராளுமன்ற நிலைக்குழு, வெளியுறவுக்கு பொறுப்பான பாராளுமன்ற நிலைக்குழு, சசி தரூர் தலைமையில் அது இருக்கிறேன்னு நினைக்கிறேன், அவங்க ஒரு அறிக்கையை சமர்ப்பித்திருந்தாங்க. இன்னைக்கு அது ஊடகங்கள் எல்லாம் அது வெளியே வந்திருக்குது. அதில் தலையைப்பே இந்தியா ஹேஸ் லாஸ்ட் இட்ஸ் ஸ்ட்ராட்டஜிக் ஸ்பேஸ் இன் பங்களாதேஷ். இந்த அதிகாரத்தில், இராணுவத்தில் இருக்கிறவங்களோட நல்ல தொடர்புகள்லாம் பொதுவாக இந்தியாவுக்கு இருக்கும்.
அப்பப்போ பேசிக்கலாம், கொடுக்கலாம், எதுனாலும் கையாளலாம் என்கின்ற ஒரு நிலை இந்தியாவுக்கு இருந்து வந்தது. அந்த நிலையை இந்தியா இழந்து விட்டிருக்கிறது அப்படிங்கிற ஒரு அறிக்கையை நான் பார்த்தேன். அதை நான் சொன்னதைப் போல் அதையெல்லாம் ஏதோ முற்றிலும் இந்தியா தவறான செயல்களை செய்தது, நிலைப்பாடுகள் எடுத்தது, அதனால நம்ம சொல்ல முடியாது. இதனுடைய பங்களாதேஷினுடைய துயரங்களுக்கு காரணம் அதனுடைய அந்த ஒரு பிரிவு, தனிநாடாக பிரிந்த அந்த காலகட்டம். ஏன் அதற்கு முன்னரேயே கூட முதலில் வெள்ளைக்காரர்கள் வங்காளத்தை ரெண்டாக பிரிச்சிருக்கக்கூடாது. அங்கே இருக்கிற உண்மையிலேயே இந்த பாகிஸ்தான் ரெண்டாக பிரிஞ்சதுக்கு காரணமே எத்னிக் டிவிஷன்ஸும் ஒரு காரணம். நீங்கள் உண்மையான ஒரு வங்காளதேசத்து குடிமகனை நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா நம்மள மாதிரி இருப்பாங்க, வட இந்தியக்காரங்களை மாதிரி கூட இருக்க மாட்டாங்க, ஆரியர்களை போல கூட இருக்க மாட்டாங்க. பாகிஸ்தான் இப்போ இருக்கிற பாகிஸ்தானில் இருக்கிறவங்க எல்லாம் ஆரியன்ஸ் மாதிரி தான் இருப்பாங்க. அவங்க இந்த பெர்ஷியன், பஞ்சாபி, அந்த உயரம், நிறம் எல்லாமே இருப்பாங்க. பட் பங்களாதேஷ் பார்த்தீங்கன்னா டிராவிடியன். நீங்கள் பாரிஸில் இன்றைக்கும் போங்க, ஃப்ரான்ஸில் வந்து ஐஃபில் டவருக்கு கீழே எல்லாம் வித்துட்டு இருப்பாங்க. நம்ம தமிழால் நிற்கிறாருன்னு எந்த ஒரு தம்பின்னு போய் கேட்டால் வந்து பங்களாதேஷ் இது நான் ஒரு 3-4 தடவை இப்படி இது நடந்திருக்கு எனக்கு. ஆனால் நம்மள மாதிரியே அவங்க இருப்பாங்க. ஸோ அது வெள்ளைக்காரங்க செய்த தப்பு, இந்த வங்காளத்தை ரெண்டாக உடைச்சது. அப்படி உடைக்கிறதுக்கு காரணம் வெள்ளைக்காரன் கிடையாது. அதில் நிறைய பேர் இஸ்லாமியர்களாக இருந்த காரணத்தினால் அவங்கள உடைச்சி விடணும்னு இங்கே இருக்கக்கூடிய சனாதனி, வங்காளத்தில் இருந்த சனாதனிய சக்திகளும் விரும்பினாங்க. எல்லாம் நம்ம வந்து ஏதோ மத ரீதியாக பிரிஞ்சு போனாங்க அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அப்படி கிடையாது. வெள்ளைக்காரன் அதுக்காக மட்டுமே செய்கிறவங்க கிடையாது. வெள்ளைக்காரனுக்கு புத்திமதி சொல்கிறதுக்கு உட்கார்ந்துருந்தது யார்? இவங்க தானே உட்காந்துருந்தாங்க, சனாதனிகள் தானே. ஸோ அப்போவே ஆரம்பிக்கிற நமக்கு பிரச்சனை. அப்படி பிரிஞ்சிருக்கக்கூடாது. பிரிக்காமல் இருந்திருந்தா இன்றைக்கி ஏன் அங்கேருந்து நிறைய இப்போ ஊடுருவல்னு கத்துறாங்கல்ல, ஏன் ஊடுருவல் நடக்கிறேன்னா, இப்போ வடகிழக்கிழங்கில் பிரச்சனைன்னா இங்கே தான் வருவாங்க, வேறு எங்கே போவாங்க? ஏன்னா அவங்களுக்கு இமோஷனலாக அதை ஃபீல் க்ளோஸ். பங்களாதேஷ்காரங்களுக்கு அதே மாதிரி தான். இவங்க என்ன சொல்கிறாங்க, மதத்தினால வராங்க. மதத்தினால வர்றது கிடையாது, எத்னிசிட்டி. அது எல்லாம் ஒரே ஸ்டாக். இப்போ மேற்கு வங்கத்திலே நீங்கள் வாக்காளர்கள் நிறைய பார்த்தீங்கன்னா நம்மள மாதிரி தான் இருப்பாங்க. பட் பவரை கண்ட்ரோலில் அது சிபிஎம்மாக இருக்கட்டும், காங்கிரஸாக இருக்கட்டும், திரிணாமுல் காங்கிரஸாக இருக்கட்டும், எல்லாம் உயர் சாதியாக தான் இருப்பாங்க. இன்னும் அவங்களுக்கு உண்மையான சிபிஎம்மே எடுத்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து 80% வந்து உயர் ஜாதியினர் தான் பவரை வச்சுருந்தாங்க. பட் மக்கள் வந்து இஸ்லாமியர்களாக இருந்தாலும், இப்போ நான் அடிக்கடி சொல்லுவேன், இந்த திண்டுக்கல், மதுரை, தேனி, திருநெல்வேலி இங்கெல்லாம் போய் நீங்கள் இஸ்லாமியர்களை பார்த்தேன், அவங்க என்ன அரபு நாட்டிலேருந்து நேராக இந்த இறக்குமதியாகி வந்தவங்களா? இங்கே வந்து ஒரு வன்னியராக, தெய்வேந்திர குலவேலராக, நாடாராக, கோனாராக இருந்தவங்க தானே இப்போ இஸ்லாமியர்களாக மாறுறாங்க. இப்போ நான் கிறிஸ்டியன்னா நான் தான் அங்கே நேராக வந்து பாலஸ்தீனத்தில் இருந்தோம், இத்தாலியிலேருந்து இறக்குமதி ஆனோம்னா இந்த ஊரில் இருக்கிற ஜீன் தானப்பா நமக்கு. மதத்தால் நம்ம வந்து இன்னொரு நம்பிக்கை நம்ம எடுத்துக்கிறோம். அது மேற்கு வங்கம், வங்காளதேசம் கதையும் இதுதான். அவங்க இந்தியாவுக்கு தான் நம்ம ஒரு ரத்த உறவுன்னா நம்ம கூட தான், பாகிஸ்தானோடு இருக்க முடியாது, எந்த உறவும் அவங்களுக்கு கிடையாது. ஆனால் இதை வந்து ஒரு மத அரசியலாக மாற்றி அதை குழப்படி பண்ணி, இது இந்தியா மட்டும் இல்லை, பாகிஸ்தான் அதே தான் செய்யுது. பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் அந்த போரில் தோத்துட்டோம், அந்த டெரிட்டரியை நம்ம இழந்துட்டோம், அதனால் உள்ள ஆத்திரம். இன்னைக்கான நடக்கிற இந்த பிரச்சனைகளுக்கு காரணம் அந்த நாட்டு பிரிவினை நடந்த போது பாகிஸ்தானுக்கு ஆதரவாக ஒரு தொகுப்பினர் இயங்கியிருப்பாங்கல்ல. அடுத்த கட்டம் நீங்கள் என்ன பார்த்தீங்கன்னா நமக்குள்ளேயே வெட்டி குத்தி சாவோம். உண்மையிலேயே நான் சொல்கிறேன், இந்த கம்யூனிஸ்டுகளும் திராவிட கட்சிகளும் காங்கிரஸ் போன்ற இயக்கங்களும் இல்லாமல் போயிருந்தா இப்போவே நம்ம ரத்த கிளறியாக தான் இருந்திருக்கோம். ஒருத்தரை வெட்டி குத்தி ஜனநாயகத்திற்காகவும் சகோதரத்துக்காகவும் குரல் கொடுக்கக்கூடிய சமூக நீதி திராவிட இயக்க கட்சிகளும் காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் போன்ற இயக்கங்களும் இருப்பதால் தான் இன்றைக்கி நம்ம சமூகம் வந்து ஒரேடியாக கலவர ரணகளமாக மாறலை. அங்கே வந்து என்னென்னா ஒரு தொகுப்பினர் பாகிஸ்தானுக்கு ஆதரவாக இருந்த காரணத்தினால் பிரிஞ்ச பிறகு நாடு தனியாக கிடைக்குது இல்லைங்களா, யாரெல்லாம் ஆதரவாக இருந்தாங்களோ அவங்கள ரொம்ப டார்ச்சர் பண்ணாங்க, சிறையடைத்தல், அவங்க மேலே. ஸோ அதனுடைய நினைவுகள், நீங்கள் போரில் நான் அந்த ஈழ முள்ளிவாய்க்கால் நடந்தப்போ சொன்னேன், வெற்றியின் பெருமிதங்கள் நாட்பட இற்று போகும், ஆனால் தோல்வியிலிருந்து வருகிற அந்த வலியும் துன்பங்களிலிருந்து வரக்கூடிய நினைவுகளும் தலைமுறையாக கடத்தப்படும். அது அவ்வளவு எளிதாகலாம் போகாது. அந்த நினைவுகளும் இப்போ நடக்கிற ஒரு சிக்கல்களுக்கு காரணம். அதனால்தான் அந்த ஒரு கட்சி பாகிஸ்தானுக்கு ஆதரவாகவே வெளிப்படையாக செயல்படுகின்ற கட்சி, பெரிய கட்சியில் கலைதா ஜியா இல்லை, இன்னொரு கட்சி, அவங்க வந்து வெளிப்படையாகவே பாகிஸ்தானுக்கு ஆதரவாக செயல்படுகின்ற ஒரு அமைப்பு. அந்த கட்சியினுடைய பின்புலம், சமூக பின்புலம் பார்த்தீர்கள் என்றால்
வங்காளதேசம் பிரிந்த போது அவங்க பாகிஸ்தானுக்கு ஆதரவாக இருந்ததற்காக மிகவும் துன்பப்படுத்தப்பட்ட மூதாதையர்களின் வாரிசாக வருகிறவர்கள். குடும்ப நினைவு இருக்கும்ல. ஸோ அப்படி ஒரு காம்ப்ளெக்ஸான ஒரு இடத்துல வங்காளதேசம் இன்னைக்கு நிற்குதுன்னு சொல்லலாம். இப்போ இந்த போராட்டம் அப்படிங்கிறது இந்தியாவை மையம் கொள்றது சாத்தியப்படுமா ஃபாதர்? இப்போ அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, வடகிழக்கு நாடுகளுக்கான பாதையை நாங்கள் தடுத்துருவோம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் அந்த போராட்டத்தை ஒருங்கிணைக்கிறவங்க பேசுறத நம்ம ஊடகங்கள் வழியா பார்க்க முடியுது. முழுக்க முழுக்க இந்தியாவை எதிர்த்து தான் அவங்களுடைய போராட்டம் மையம் கொள்ளுது. ஷேக் ஹசீனா ஒன்னா ஒப்படைங்க, இல்லாட்டி அவங்க அங்க இருந்து பேசுறத தடுங்க அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க. இதுக்கு பின்னாடி முகமது யூனிஸ் அவர்களுடைய ஆட்சி நடத்தக்கூடிய திறன் குறைபட்டுருச்சு. அப்படி அவர் இந்த மைக்ரோ கிரெடிட் கொண்டு வந்தாருங்க. மைக்ரோ பினான்ஸ் நான் தெரிஞ்ச வரைக்கும் அதுவும் நீங்க என்ன ஏழை எளிய மக்களுக்கு கடன் சொல்றோம். இப்ப இங்கேயே நாங்க இந்த ரைஸ்னு ஒரு அமைப்பு நடத்துறோம். அதனுடைய சார்பில் ஒரு MFI ஆரம்பிச்சு பின்னாடி ஒரு பேங்கா நம்ம போகலான்னு போனா அதில் உள்ள நுழைஞ்செல்லாம் பார்த்து கொஞ்சம் நடந்து பார்த்து வர MFIங்கிறது ஏழை மக்களை அநியாய வட்டிக்கு உட்படுத்தக்கூடிய ஒரு செயல் தான். அதில் ஒன்றும் மாற்றுக்கருத்து இல்லை. அவருக்கு நோபல் பரிசெல்லாம் வழங்கப்பட்டது. எப்போவுமே மேற்கத்திய நாடுகள் அமைதிக்கான நோபல் பரிசு வழங்குகிறார்கள் என்றால் அவர்களுக்கு ஒரு அரசியல் நோக்கம் இருக்கும். அப்போது முன்னாடியே இவரை கொஞ்சம் தயார்படுத்தியிருக்காங்க போல தெரியுது. இப்போ பின்னோக்கி பார்க்குற போது ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடியே முகமது யூனிஸை இப்படி ஏதாவது சிக்கல் வர நேரம் நமக்கு உபயோகமாக இருப்பாருன்னு மேற்குலக நாடுகள் தான் ஆயத்தப்படுத்தி இருக்க வேண்டும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அவரும் அதுக்கு ஏற்றபடி தான் நடந்து கொள்கிறார். சீனா ரொம்ப உள்ளே வந்துட்டாங்க. அதனால தான் இப்போ நடக்கிற காரணமே சீனாவினுடைய ஒரு அமைதியான ஏகாதிபத்தியம்னு சொல்லலாம். இப்போ ட்ரம்ப் மாதிரி உள்ளவங்க அலப்பற ஏகாதிபத்தியம், அவ்வளவு ரகலை பண்ணி அலப்பறை பண்ணி பண்ணுற ஏகாதிபத்தியம் நம்ம ட்ரம்ப் ஸ்டைல் ஏகாதிபத்தியம். பட் சீனாக்காரனு ரொம்ப ரொம்ப சைலண்ட் அமைதியான ஏகாதிபத்தியம். அதில் வங்காளதேசத்தை அவங்க அந்த ஸ்ட்ரிங் ஆஃப் பேர்ல்ஸ்னு சொல்லுவாங்க, அந்த துறைமுகங்களை எல்லாம் எடுக்கிறது. நம்ம ஊரில் அதானே எடுக்கிறாரு, எல்லாம் ஒன்று தான். இவங்க அத்தனை பேரும் விட்டா அந்த ஏகாதிபத்திய இந்த மோடில் தான் உலகமே போயிட்டு இருக்குது, இந்தியாவும். ஸோ அந்த சீனா ஒரு அளவுக்கு மேலே வந்ததுனால தான் அமெரிக்கா உள்ளே வர்ற ஒரு சூழ்நிலை வருது. அமெரிக்கா உள்ளே வர்றப்போ அது பாகிஸ்தானுக்கு சாதகமானதாக மாறுது. அனாதையாக நிற்கிறது நம்ம திடீர்னு நம்ம அனாதையாக நிற்கிறோம். எந்த ஒரு பிடித்தலும் இல்லாமல் அனாதையாக நிற்கிறோம். ஒருவேளை இந்தியா எல்லா தரப்பினரோடும் ஒரு நல்லுறவை பேணி இருக்க வேண்டுமோ அப்படி கூட எடுத்துக்கலாம். ஹசீனா வஜத்துக்கு நானும் இந்த வெரிட்டாஸ்னு ரேடியோவில் இருந்தப்போ ஹசீனா வஜத்துடைய ஒரு ரசிகனாக தான் நானும் இருந்தேன். இன்னைக்கு இருக்கிற ஏன்னா அவ்வளோ ஜனநாயக ரீதியான போராட்டங்களை அவங்க நடத்தியிருக்காங்க. அப்போ கலைதா ஜியா கடுமையான ஒரு அடக்குமுறை ஆட்சி நடத்தியவர்களாகவும் ஒரு பிரபுத்துவ ஆட்சி நடத்தியவர்களாகவும் இந்தியாவுக்கு எதிரானவர்களும் தான் அவங்க இருந்தாங்க. ஸோ அப்போல்லாம் 96 காலப்பகுதி என்னுடைய செய்தி அறிக்கையில் கூட நான் ஹசீனா வஜத் அவர்களுக்கு ரொம்ப ஆதரவான செய்திகளை எல்லாம் அப்போது சொல்வது உண்டு. ஸோ அடிப்படை சீனாவினுடைய ஒரு அமைதியான ஏகாதிபத்திய விரிவாக்கம், அதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்கின்ற அமெரிக்காவினுடைய ஒரு இடைப்பாடு, அது இயற்கையாகவே இயல்பாகவே பாகிஸ்தானுக்கு சாதகமாக மாறுவது, ஏற்கனவே பாகிஸ்தான் ஆதரவு சக்திகள் அங்கு செயல்பட்டு கொண்டு இருப்பது, வடகிழக்கு மாநிலங்களுக்கான அந்த இணைவு என்பது சிட்டகாங் ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி. அப்போவே இந்தியா அதை ரொம்ப டிமாண்ட் பண்ணாங்க, பட் அது வாங்க முடியலை. சிட்டகாங் ஒரு ஸ்ட்ராட்டஜிக் லொக்கேஷன். இப்படி பல இதோடு ஒரு சம்பந்தப்பட்ட அந்த ஒரு காலச்சூழல் இன்று இந்தியாவை தனிமைப்படுத்தி இருக்கிறது. பட் எனது அனுமானப்படி இந்தியா போன்ற ஒரு மிகப்பெரிய வலுவான பொருளாதாரத்தை கடந்து அல்லது வலுவான ஒரு வெளியுறவு சக்திகள் கொண்ட ஒரு நாட்டை கடந்து நீண்டு வங்காளதேசத்தால் செயல்பட முடியும்னு நான் நினைக்கல, நம்பர் 1. பட் இங்கே இருக்கிற அந்த மதவெறி அரசியல் என்பது ஜனநாயக அரசியல் இருந்த வரைக்கும் இந்த நாடுகளிலெல்லாம் நமக்கும் ஆதரவானவர்கள் நிறைய இருந்தார்கள். அதான் சொல்லலை, ஓரளவுக்கு காங்கிரஸ் இருந்த வரைக்கும் கொஞ்சம் எல்லாரையும் அனுசரித்து போகணுங்கிற ஒரு இது இருந்தது. இன்றைக்கி அந்த துப்புரவாதி இல்லைல்ல. நீங்கள் யூ டோன்ட் எக்ஸிஸ்ட், யூ டோன்ட் K5ங்கிறப்போ எல்லாம் நேரம் காத்திருந்து இந்த வச்சு செய்கிறதுன்னு ஒன்று இருக்குல்ல, அந்த வச்சு செய்கிற மாதிரி இன்றைக்கி அவங்க செய்கிறாங்க. நம்ம நண்பர்களே நிறைய எழுந்துட்டே வரோம். இப்போ யாரும் நினைக்கல, இப்போது அமெரிக்காவை இப்படி ஒரு இந்தியாவை ஜஸ்ட் லைக் தட் அப்படி நடத்தும்னு நம்ம நினச்சோமா? நினைக்கல. அப்படி ஜஸ்ட் லைக் தட் நினச்சிட்டு நடத்திட்டு அப்படி போயிட்டே தானே இருக்கிறாங்க, கவலைப்படலையா? ஓகே, நீங்கள் ஒரு மிட் லெவல் பவராக இருந்துக்குங்க, ஃபைன்.
உங்கள் இடத்துல நீங்கள் மிடில் ஒரு பவராக இருந்துக்குங்க. அதுக்காக உங்களெல்லாம் நாங்கள் இங்கே வந்து கூட்டு வச்சு பாராட்டி சீராட்டிலாம் இனிமேல் தொட்டிலாட்ட முடியாதுன்னு அவங்க சொல்கிற நேரம் நமக்கு வலிக்குதில்ல. ஏன்னா நம்மவங்க அங்கே நிறைய இருக்காங்க, வளர்ந்துருக்காங்க, சிறப்பாக இருக்காங்க. வாட் ஹஸ் கான் ராங்குங்கிற கேட்க மாட்டேங்கிறேன் இன்றைக்கும். என்ன தப்பாக போச்சுதுங்கிறத அமெரிக்கா அவனுடைய ஜனநாயகத்தை தான் நம்ம குறை சொல்கிறோமே தவிர ஊன் ஜனநாயகத்துலேயும் பிரச்சனை நிறைய வந்தது. அதனால அங்கே வந்து நிறைய பேர் உனக்கு எதிராக மாறி இருக்காங்க. அவங்க வெளியே சொல்லலை, உள்ளுக்குள்ளே அவன் வந்து மனசுக்குள்ளே ஒரு கருத்தை வச்சுருக்கிறான். அந்த அவனுக்கான ஒரு குத்துற ஒரு இடம் வரும்ல, அந்த இடத்துல அவன் குத்தி விட்டு போயிட்டே இருப்பான். அதனால தான் நான் திரும்ப திரும்ப சொல்கிறது வந்து அந்த ஹைட் ஆஃப் பிரிட்டிஷ் பவர், வெள்ளை தோல் கொண்ட இராணுவத்தினர் இங்கே வந்து வெறும் ஒரு 14,000 பேர் தான் இருந்திருப்பாங்க. அதுவும் 8,500ங்கிறாங்க, 14,000 பேர் வெள்ளை தோல் கொண்ட, விச் மீன்ஸ் பிரிட்டிஷ். த ரியல் பிரிட்டிஷ் சோல்ஜர்ஸ் வெறும் 14,000. காஷ்மீரில் இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் எம்மாம் பெரிய நாடு. இவ்வளவு பெரிய நாட்டை வந்து வெறும் ஒரு 14,000 பேர் மட்டுமே கொண்ட ஒரு பவரால் கட்டுப்படுத்த முடிஞ்சிருக்குன்னா என்ன காரணம்? என்ன காரணம் நீங்கள் நல்லா யோசித்து பார்க்கணும். என்ன காரணம்? வேறு ஒன்றும் கிடையாதுங்க. அதாவது இங்கே இருந்த நாதாரிங்களை விட இவனுங்க பரவாயில்ல அப்படின்னு நினைக்கிற ஒரு மக்கள் கூட்டம் இங்கே நிறைய இருந்தாங்க. இதுதான் ஃபேக்ட். இப்போது எங்களுக்கு இருந்த இன்றைக்கி சசி தரூர் பெரிய ஏதோ விளக்காரன் கொள்ளை அடிச்சுட்டு போனால் அது பண்ணா இதை பண்ணான்னு சொல்லுவாங்க. எங்கள் ஊரில் உன்னோட தாத்தாவுக்கு எதிராக தானே நாங்கள் நின்னோம். இப்போ எங்கள் ஊரில் சசி தரூருடைய தாத்தாவுக்கு எதிராக வெள்ளைக்காரன் வாடா நீ வந்தாதான் எங்களுக்கு ஏதாவது வந்து ஒரு மரியாதையாவது கிடைக்கும். நான் தான் என்னுடைய மூதாதையர்களை சொல்கிறேன். நான் ஏன் அப்படி சொன்னாங்க? அப்போ உன்னுடைய கொடுமை அவ்வளவு கேவலமாக இருந்திருக்கு. இந்த கொடுமையை பற்றி பேச மாட்டேங்கிறாங்க. அல்லது இங்கிட்டு வந்து நீங்கள் தூத்துக்குடி பக்கம் போனீங்கன்னா விஜயநகரத்து பேரரசனுடைய கொடுமைகள்னால தான் போர்ச்சுகீஸ்கிட்ட போயிருக்காங்க. போர்ச்சுகீஸில் போய் எங்களுக்கு பாதுகாப்பு கொடுங்க, எங்கள் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, எங்களுக்கு தொழில். இப்போ பறவர்கள் யார், முக்குவர்கள் யார்? இந்த நிலத்தினுடைய பூர்வகுடி மக்கள். எவ்வளோ பெரிய மக்கள் அவர்கள் மிகப்பெரிய பொருளாதாரத்து கடல் ஓடுகின்ற ஒரு இனம், கடல் வளங்களை கட்டுப்படுத்தியவர்கள், கடல் வணிகத்தை கட்டுப்படுத்தியவர்கள். அவங்களுக்கு உங்களால் எல்லாம் தொந்தரவுனால தானே போர்ச்சுகீஸ்கிட்ட போனாங்க. போர்ச்சுகீஸ் என்ன சொல்கிறாரு? சரிப்பா உனக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்குறேன், நீ மதம் மாறிடு. அவங்க எல்லாம் வந்து கோதுமைக்கு அரிசிக்கெல்லாம் போகிற ஆட்கள். அவங்க முத்து குளித்து அவர்களுடைய முத்தும் பவளவும் எல்லாம் ரோமாபுரியில் இன்னைக்கு கதை சொல்லுவாங்க. ஏதோ இவங்கெல்லாம் இந்த இதுக்காக தான் நான் கோதுமைக்கும் பால் பவுடருக்கும் போனவங்கன்னு அவங்க பெரிய பொருளாதாரத்தை உன்னோட அராஜகம். ஏன் விஜயநகரத்தை பற்றி பேச மாட்டாங்க? விஜயநகரம் பேரரசு செய்த அராஜகங்களை பேச மாட்டாங்க. வெள்ளைக்காரன் செய்தெல்லாம் பேசுவாங்க. நம்பால் செய்த அட்டகாசம் பேச மாட்டாங்க. ஒரு மைசூர் பழைய மகாராஜாவுக்கு 6,000 மனைவி வச்சுருக்காங்க. இதெல்லாம் பேச மாட்டாங்க. இன்னைக்கு 6,000 ஒய்ஃப். அப்போ எப்பேற்பட்ட பெருவேட்டாமல் இருந்திருப்போம். அப்போ மனசுக்குள்ள சாதாரண ஜனங்கள் வந்து என்னடா இவங்கெல்லாம் இப்படி இருக்காங்க, இதுக்கெல்லாம் ஒரு கடவுளே ஒரு விமோசனம் வராதாங்கிறப்ப வெள்ளைக்காரன் வந்தப்போ வாயா நீ தான் ராசா, உன்னை வந்து கடவுளில் அனுப்பி வச்சுருக்கான்னு இங்கே இருக்கிறவங்க நிறைய பேர் ஒத்துக்கிட்டாங்க. அதனால தான் ராஜஸ்தானில் இருந்து அஃப்கோர்ஸ் பிரித்தாளும் சூழ்ச்சி இதெல்லாம் இருக்கத்தான் இருந்திருக்கும். பட் இவங்கிட்ட என்ன பிரச்சனை இருந்தது? உன் ஜாதி வெறி, உன்னோட அராஜகம், அநியாய வரி விதித்தல், இதெல்லாம் தான் நான் சொன்னேன். அட் த ஹைட் ஆஃப் பிரிட்டிஷ் பவர் ஒன்லி 14,000 மேக்ஸிமம் சோல்ஜர்ஸ் வேர் ஹியர், ஒயிட் ஸ்கின் சோல்ஜர்ஸ். ஏன்னா ஜனங்களுக்கு இந்த நாதாரிங்களுக்கு அவன் பரவாயில்லப்பா அப்படின்னு சொல்கிற மாதிரி இன்னைக்கு கூட பார்க்கல. நீங்கள் வந்து இன்னைக்கு வெள்ளைக்காரன் போய் நமக்கு வந்து ஏறக்குறைய இன்னைக்கு எத்தனை வருஷம் ஆகுது? 80 வருஷம் ஆயிடுச்சு. 80 வருஷத்தில் இன்னைக்கு சொல்லுவாங்க, சே இந்த வெள்ளைக்காரன் இன்னும் கொஞ்சம் காலம் இருந்து தொலைச்சிருக்கலாம்ப்பா சொல்கிறாங்களா இல்லையா? ஏன் சொல்கிறாங்க? நம்ம ஆளுங்களுக்கு அவன் பரவாயில்லப்பா, அவன் கொடுத்த அஞ்சல் சிஸ்டம் தான், அவன் கட்டின ரயில்வே தான், அவன் கட்டின டேம்ஸ் தான், அவன் கட்டின கட்டிடம் எல்லாம் இன்றைக்கும் நல்லா தான் இருக்குது. நம்ம போடுற ரோடு தான் வந்து ஒரு மழைக்கு அடுத்த மழை. அது அதோடைய ஒரு சாலையினுடைய ஆயுட்காலம் என்பது ஒரு மழைக்கும் அடுத்த மழைக்கும்னு இருக்கு இல்லைங்களா? ஸோ இதே போல் எங்கேருந்து எங்கே புறப்பட்டு வந்தோன்னு தெரியல. நம்ம இந்தியாவுடைய ஆட்சியில் இருக்கிற ஆட்சியாளர்களுடைய நிலைமை. அதனால நம்ம வந்து தட்ஸ் வை ஐ சே நண்பர்களை உருவாக்கி கொள்ளுங்கள். அது வந்து சில நேரம் சலிப்பூட்டுவதாக இருக்கலாம், சில நேரங்களில் நாம் வந்து ரொம்ப பணிஞ்சு போகிற மாதிரி இருக்கலாம். இந்த ஊரில் வந்து அலப்புற செய்தால் தான் பெரிய ஆளுங்கிற ஒரு ஒரு பார்வை இருக்குது. அடக்க ஒடுக்கமாக பண்பாக பணிவாக இருக்கிறவங்க தான் நீண்டு
வெல்ல முடியும். இந்த RSS பரிவாரத்தினுடைய அலப்பறை எல்லா முட்டுச்சந்திகளையும் உருவாக்கும். நீங்க பாருங்க எத்தனை இன்னைக்கு நடக்காது பாருங்க. இது வந்து கட்டமைக்கப்பட்ட ஒரு ரெசிஸ்டன்ஸ் வரத்தான் போகுது, வர தொடங்கியாச்சுன்னு வச்சுங்க. ஆனா கண்ணுக்கு தெரியாம நடக்கும். நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், நான் பேரரசுகளினுடைய எழுச்சியையும் வீழ்ச்சியையும் நிறைய படித்தவன். அதில் 2 பாடங்கள் நான் ரொம்ப தெளிவாக படிச்சிருக்கிறேன். எந்த பேரரசும் எதிரிகளினுடைய வலிமையால் வீழ்வது இல்லை, தனக்குள் வருகிற பலவீனங்களால் தான் பேரரசுகள் வீழ்கின்றன. நம்பர் 1. நம்பர் 2, மிக மிக வலிமையான பேரரசுகளுக்கு பிறகுதான் அந்த பேரரசுகள் பலவீனமாகின்றன. ஜூலியஸ் சீசருக்கு பிறகுதான் ரோமாபுரி பேரரசு பலவீனமாச்சுது. மகா அலெக்சாண்டருக்கு பிறகுதான் கிரேக்க பேரரசு பலவீனமாச்சுது. டேரியஸா அல்ல சைரஸுக்கு தான் பெர்ஷியன் எம்பையர் வந்து மிகப்பெரிய பேரரசுகளுக்கு பிறகுதான் அந்த சாம்ராஜ்யங்கள் பலவீனப்படுகின்றன. ஏனென்றால் அதற்கு பிறகு வருகிறவர்களால் சமாளிக்க முடியாத அளவுக்கு எதிரிகளையும் மன வருத்தங்களையும் முன்னால் இருந்த பெரிய இந்த சர்வாதிகாரிகள் உருவாக்கி வைத்திருப்பார்கள். இது வந்து வரலாறு நெடுகிலும் நீங்கள் பார்க்கிற ஒரு இது. இன்றைக்கு நரேந்திர மோடி, அமித்ஷா இவர்களுக்கு பின்னால் இருக்கிற RSS அடுத்த கட்டம் ஒன்று வரும்ல, அந்த கட்டத்தில் வருகிறவர்களால் சமாளிக்க முடியாத அளவுக்கான பகையை, வெறுப்புணர்வை, நேசமின்மையை நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வைக்கிறீங்க. நெடுநாள் காயம் ஒரு நாள் வெளிப்படும், வெளிப்பட்டே தீரும். 40 வயசில் வராது, 65 வயசில் வந்து நிற்கும். அப்போ வந்து நீங்கள் இழுக்கிறது உங்களுக்கு தான் தெரியும். இந்தியாவுடைய கதி அப்படி தான் இருக்கும். அது காந்தியினுடைய பாருங்க, ஒரு சாதாரண ஒரு திட்டத்துக்கு அந்த மனுஷன் மேலே எனக்கு நிறைய கருத்து வேறுபாடு உண்டு. ஆனால் அந்த ஆள் உண்மையிலே சத்தியம்னா ஒரு அற வழியில், வன்முறை வேணாம் அமைதியான வழியில்னு ஒரு முயற்சியை பண்ணி இந்த நாட்டுக்கு அதை கூட வச்சிருக்க முடியாத ஒரு கூட்டம் பாருங்க. அது எவ்வளவு ஃப்ராடு வேலைன்னா, நாங்கள் 125 நாள் வேலை கொடுத்துருக்கோம்ட்டு. பணத்தை வெட்டி விட்டு இது நல்லா இருக்கு பார்த்தீங்களா? அதாவது இது எப்படி என்னன்னா, உங்களுக்கு வந்து இந்த உணவு குழலையே உள்ள ஒட்டி விட்டுட்டு, சாப்பாடு எவ்வளோ வேணாலும் சாப்பிடுப்பா, எவ்வளோ வேணாலும் சாப்பிடு, இன்னும் லட்டு வேணுமா லட்டு சாப்பிட்டுக்க. ஆனால் வெட்டுறது நீங்கள் வெட்டி விட்டு நீ சாப்பிட்லான்னு நீங்கள் டாக்டர் எழுதி கொடுக்குறாங்க. யூ கேன் ஈட் மட்டன், சிக்கன், பீஃபு எல்லாம் எழுதி கொடுத்து அவர் சர்ஜரியில் இதை வெட்டி விட்டுருவார். அதே மாதிரி வந்து மாநிலங்கள் ஏற்கனவே கிரைசிஸில் இருக்குது, நிதி கிரைசிஸ். நிதி திரட்டுகின்ற எல்லா வழிகளையும் நீங்கள் எடுத்துக்கொண்டு விட்டீர்கள். மாநிலத்தினுடைய இயற்கை வளங்களை கூட உங்கள் கட்டுப்பாட்டில் தான் இன்றைக்கு கொண்டு வந்திருக்கிறீர்கள். கடலை உங்கள் கட்டுப்பாட்டில் வைத்து, மலைகளை உங்கள் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறீர்கள். அப்போது இதெல்லாம் பண்ணிட்டு ஒரு 40% இனிமேல் நீங்கள் ஸ்டேட்டும் தான் பார்த்துக்கணும், விருப்பம் இருந்தால் செய்யலாம், எல்லாம் பண்ணிவிட்டு 100 days இல்லை, நம்ம வேணால் 125 days கூட காசு கொடுக்காம, பணம் கொடுக்காம, இது வந்து ஒரு பொய் பித்தலாட்ட ஒரு மோசடி அரசு. இதுக்கும் வந்து ஆமாம் இன்னும் வந்து இந்த வில்லுப்பாட்டில் பாடுற மாதிரி இங்கே ஒரு பெரிய கூட்டம். எல்லாம் எலெக்ஷனுக்கு இப்போ வருவாங்க, பார்த்து தமிழ்நாட்டை காப்பாற்றுறதை பற்றி யோசிங்க. அதான் நான் சொல்லுவேன். இந்த பங்களாதேஷில் என்ன நிலைப்பாடு இந்தியா எடுக்கணும் ஃபாதர்? இல்லை இப்போ வந்து அதனுடைய ஆப்ஷன்ஸ் ஆர் வெரி லிமிட்டட். ஐ மீன் யூ கேன் டாக். இப்போ வந்து அப்படி எடுக்கணும் இப்படி எடுக்கணும்லாம் நம்ம அந்த அளவுக்கு ஆப்ஷன்ஸை பற்றி யோசிக்காத வெளியுறவுத்துறை தான். லைக் இது என்னன்னா ஃபார் சைட் இல்லாமல் நம்ம பண்ணுற விஷயங்கள். இன்னைக்கு வந்து அவ்வளோ ஆன்டி இந்தியா எதுக்கு வர காரணம், நீங்கள் மேற்கு வங்கத்திலேருந்து எல்லாம் வெளியேறு அடிச்சு நோருக்கு. வங்காளதேசம் நம்ம இங்கே இருந்தவங்க தானே, எத்தனிக்கலி ஒன்று தானே. மேற்கு வங்கத்தில் இருக்கிற பெரும்பான்மையினரும் அங்கே இருக்கிறோம் கொஞ்சம் வருவாங்க, வியாபாரம் பண்ணுவாங்க, போவாங்க. ஒரு 10,000 1,00,000 பேர் இங்கே இருப்பாங்க. நீங்கள் அவங்கள அனுமதிச்சு விட்டீங்கன்னா அந்த நாட்டுக்கு இந்த நாட்டுக்கும் உங்களுக்குடைய நல்ல அதனுடைய லாபத்தை நீ பார்க்காம வந்து உன்னோட மேற்கு வங்கத்தில் எப்படியாவது ஆட்சியை பிடிக்கணும், இந்த வெறி இது எல்லாம் சேர்ந்து தானே வருது. ஸோ ஒரு ஃபார் சைட்டட் வியூங்கிறது அனுசரணையான அக்கமடேஷன் தான் நீண்ட காலத்தில் நிற்கும். அந்த ஆப்ஷனை இந்தியா எடுக்காம போயிடுச்சுது. இப்போ நீங்கள் பாருங்களேன், எல்டிடி இருந்த வரைக்கும் பாகிஸ்தான் ISI அமைப்பு இலங்கைக்குள்ளே வர முடியலையே. அல்லது எல்டிடி இருந்த வரைக்கும் சீனாவால் உள்ள நுழைய முடியலையே. இன்னைக்கு சீனா வந்து அங்கே ஃபுல்லாக கண்ட்ரோலில் இருக்கான்ல, அதுக்காகவே நீங்கள் அள்ளி கொடுக்குறீங்களா சீனா? நீ ஏன் சீனாக்காரன்கிட்ட வாங்குற, என்கிட்டையும் வாங்கு. எவ்வளோ கேவலமான பொழப்பு இது.
சீனாக்காரன் 1000 கோடி கொடுத்தான்னா நான் 2000 கோடி கொடுக்குறேன்னு நீ சொல்கிற மாதிரி இருக்கல. அப்போது இந்த ஊருக்கும் அந்த ஊருக்கும் ஒரு இருக்கியா? இந்திய விடுதலை போராட்டத்தின் போது மகாத்மா காந்தியை, ஜவஹர்லால் நேருவை, இங்கே இருக்கக்கூடிய ராஜாஜியை, சத்தியமூர்த்தியை, காமராஜர் எல்லாம் அழைச்சிட்டு போய் கூட்டம் போட்டவங்க தானே. கூட்டம் போட்டு தானே வெள்ளைக்காரங்களுக்கு எதிராக உங்களோட சேர்ந்துன்னு போராடினாங்க. அது வேற முட்டா பசங்க. சாரி, அவங்க வெள்ளைக்காரன் காலில் விழுந்து என் நாடை கொடுத்துட்டு போன்னு கேட்டிருப்பான்னா நம்ம நாடை கொடுத்துட்டு போயிருப்பாங்க. அந்த புத்தி நம்ம தமிழர்களுக்கு கிடையாது. நம்ம ஆளுங்களை மாதிரி ஒரு 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 குறுகிய தொலைநோக்கு இல்லாத ஒரு இனத்தையும் நம்ம பார்க்க முடியாது. பட் இந்தியாவினுடைய வெளியுறவு கொள்கை தமிழர்களுக்கு ஒரு தனிநாடு விடக்கூடாது. அதை எப்படியாவது ஒழிக்கணும். எனவே சிங்கள பேரினவாதத்தோடு நின்றார்கள். இன்றைக்கு சீனாக்காரன் நிற்கிறான். ISI நிற்கிறது. தென்புலத்திலும் நமக்கு இன்னைக்கு பாதுகாப்பிற்காக பல லட்சம் கோடி. நீங்கள் 30 இயர்ஸ் ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்பு தென்னகத்தினுடைய பாதுகாப்பிற்காக பார்டர் இங்கே முதலீடுகள், நம்ம இராணுவ முதலீடு தேவை இருக்கல. நமக்கு பிரச்சனை எல்லாமே காஷ்மீர் பார்டர், பாகிஸ்தானோடான கொஞ்சம் குஜராத் அந்த பக்கம் எல்லை பகுதிகள், அப்புறம் வடகிழக்கு. இங்கே தான் நமக்கு இராணுவ முதலீடுகள் தேவைப்பட்டது. தென்னகத்துக்கு தேவைப்படலை. இன்னைக்கு ஈக்குவலாக தென்னகத்துக்கு தேவைப்படுது. ஏன்னா சீனா வந்துருச்சு. இதெல்லாம் ஷார்ட் சைட்டட் பாலிசி ஆஃப் இந்தியன் கவர்மெண்ட். வங்காளதேசை பொறுத்தவரையில் நம்ம அந்த அளவுக்கு ஷார்ட் சைட்டடாக நடந்துன்னு நான் சொல்ல மாட்டேன். பட் லாங் டேர்ம் ஒரு அனுசரணையான சமூக யதார்த்தங்களை புரிந்து கொண்டு அதற்கேற்றபடி அரவணைத்து செல்கிற ஒரு நெகிழ்வுத்தன்மை என்பது இருக்குல்ல, அதனுடைய விளைவை நம்ம பார்க்குறோம். இன்னைக்கு இந்தியாவுடைய ஆப்ஷன்ஸ் ஆர் வெரி லிமிட்டட். இட் மே டேக் சம் டைம். ஒருவேளை இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இந்த பிரச்சனையெல்லாம் கொஞ்சம் சரியாகி அமெரிக்கா சரி நீ வாப்பா அப்படின்னு இந்தியாவை கொஞ்சம் அங்கே சமரசம் பண்ணி வச்சு, அது பெரிய அண்ணன் தானே அவர், பெரிய அண்ணன் கொஞ்சம் சமரசம் பண்ணி வச்சா கொஞ்சம் மாற்றங்கள் உடனடியாக வரும்னு நான் நினைக்கிறேன். நிகழ்கால அரசியல் குறித்து பல தகவல்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றிங்க. இதே போன்று நிகழ்கால அரசியலின் சாரம்சங்களை அரசியல் ஆளுமைகளின் நேர்காணல் வழியே தொடர்ந்து காண தமிழ் நிறம் வலையொலியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தங்களின் மேலான கருத்துக்களை கருத்துளை பெட்டியில் பதிவிடுங்கள். நன்றி, வணக்கம்.